நீங்களாக்கி விடுவித்தவரே, நீங்களாக்கி விடுவித்தவரே, எங்களையும் எங்களுடைய எல்லா சத்துருக்களின் கையுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனுக்கு ஆராதனை, விடுவிக்கிற தேவனுக்கு ஆராதனை, விடுவிக்கிற கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் வந்திருக்கிறோப்பா. என் தேவன் சர்வ வல்லவனாய் இருந்து இந்த ஆராதனை முழுவதும் டாடி உங்க மகிமையினால நீங்க நிரப்பி நடத்துங்க, உங்க வார்த்தையினால நீங்க நிரப்பி நடத்துங்க. கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் எங்களை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் எங்கள் சபைக்கு கொண்டு வாங்கப்பா, புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் எங்கள் சபைக்கு கொண்டு வாங்க ராஜா. இந்த ஆராதனை அவர்களுக்கான ஆராதனையா இருக்கிறது. புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற நாங்களே வருவது எப்படி தகப்பனே? ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் புதிய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண இந்த ஆராதனை அது எனக்கானது அல்ல, அது புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரத்தக்கதாக எங்கள் இருதயங்களை இன்னும் பலப்படுத்துவீராக, இன்னும் ஸ்திரப்படுத்துவீராக. கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் எங்களை நிரப்பி நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் அப்படியே செய்கிற தயவுக்காக நன்றி. இப்பொழுதும் நீர் கர்த்தர் எல்லாரும் நீங்க கொண்டு வந்த தயவுக்காக, கொண்டு வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எல்லாவற்றும் பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்களை பாடி நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை என்று சொல்லி அவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன், நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை
பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கோர பயங்கரமான புயலிலே நம்ம எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகளில நம்ம மாட்டிக்கொண்டாலோ நாம் நோக்கி பார்ப்பதற்கு ஒரு கண்மலை இருக்கிறார். நாம் நோக்கி பார்ப்பதற்கு, நம்மை விடுதலை ஆக்குவதற்கென்றே ஒரு கண்மலை. யார் அந்த கண்மலை? அவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் என்னை விடுவிக்கிறவர், அவர் என்னை காப்பாற்றுகிறவர், அவர் என்னை தப்புவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை உயர்த்தி, நன்றி ஆவியானவரே, நன்றிங்க பரிசுத்த ஆவியானவரே, மகிமையான கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி சொல்லலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் தேவனுடைய நாமத்தை நல்ல முழுமனதோடு 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 இயேசு ரட்சகருடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றிங்க ஆவியானவரே, நன்றிங்க ஆவியானவரே, நன்றிங்க ஆவியானவரே. உயர்த்தலாமா? Thank you Father. Oh hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை, மகிமை. சத்த வரல, சத்த வரல. நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென், 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 ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் என்பதை விசுவாசத்தோடு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். என்னை ஒரு நாளும் தலைகுனிய விட மாட்டாரே. அவரை உயர்த்தி சொல்ல போகிறோம். எனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். என்மேல் எழும்பின யுத்தங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். என்மேல் எழும்புகிற எந்த யுத்தங்களையும் தேவன் அதை ஒன்றுமில்லாமல் பண்ண வல்லவர்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம், சொல்ல போகிறோம். உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். யுத்தங்கள் எழும்பி வந்தாலும்
சொல்லலாமா? வாய்களை திறந்த அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய தேவனோடு இருக்கும்போது எதை பார்த்து நாம் பயந்து போக முடியும்? எதை குறித்து நாம் சோர்ந்து போக விட முடியும்? தேவ பிள்ளையே, அப்பாவை நல்ல உரத்த சத்தமா சொல்லுங்க. உங்கள் எதிரி கேட்கிற மாதிரி சொல்லுங்க. உங்களை துக்கப்படுத்துகிற உங்களுக்குள்ளா இருந்து எழும்புகிற அந்த கேள்விகளுக்கு விரோதமா சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் என்னோடு இருக்கிறார், ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கிறார், தாவீதின் தேவன் என்னோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எனக்குள்ளே எழும்புகிற அவிசுவாசமே, உனக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். என் கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல உன்னை நான் முறியடிப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹalleluya. அப்பாவை பார்த்து நன்றின்னு சொல்றீங்களா? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. என் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதராய் இருக்கிறீங்க. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அப்பாவை முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி தேங்க்யூ டாடி. சர்வ வல்லவருக்கு எல்லாம் மகிமைய டாடி நான் முழுசு உங்களுக்கு தாப்பா. அந்த சிலுவை நோக்கி பாருங்க, சிலுவை நோக்கி பாருங்கப்பா. அந்த சிலுவையில் அவர் செய்தவைகளை நினைத்து நம் பாடல் பாடினோம். எழும்பிடுவாய், சேவை செய்வாய், கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. இந்த ஒரு லைனு தாங்க நம்முடைய வாழ்க்கை. நம்ம என்னைக்கு அவருக்காக சேவை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்முடைய தேவைகளை பார்த்து கொள்ளுவா. என்றைக்கு நாம் உலகத்துக்காக சேவை செய்கிறோமோ நம்முடைய ஜீவன் முடிகிற வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். யாருக்காக? உலகத்துக்காகவே ஓடிட்டு இருப்போம். ஆனா என்றைக்கு நான் கர்த்தருக்காய் சேவை செய்ய விசுவாசத்தோடு முன்னேறுகிறேனோ அன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவா. இதை அறிகிற, இதை உணர்கிற ஒரு விசுவாசி கூட வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு பிள்ளை கூட வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய நம்பிக்கை உலகத்தின் மேல் இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை பொருளாதாரத்தின் மேல் இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கை நான் என்ன செய்தால் தானே முடியும்னு இருக்கிறதா? அவைகள் எல்லாம் அத்தி இலைகள், அவைகள் எல்லாம் கிழிந்து போகும், அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் என்றைக்கு நான் எழும்பி கர்த்தருக்காய் சேவை செய்ய ஆரம்பிக்கிறேனோ, என்றைக்கு என் தேவனுக்காய் நான் என்னால் வாழ்வை நான் அர்ப்பணிக்கிறேனோ அன்றைக்கே எனக்கு தேவைகளை சந்திக்கிற நாள், அற்புதங்கள் நடக்கிற நாள். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, டாடி நான் உமக்கானவர் தான், நான் உங்களுக்கு உங்க சொத்துப்பானா. அப்பாவை பார்த்து சொல்றீங்களா? நான் உங்க சொத்து டாடி. ஐ எம் யோர்ஸ். உன்னத பாட்டிலே சொன்னது போல என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். சொல்லுங்க, டாடி நான் உங்க சொத்துப்பா. உங்க கூட இருக்கதான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன், உங்க கூட இருக்கதான் அழைக்கப்பட்டிருக்கப்பா. இந்த உலகத்தை பிரியப்படுத்த நான் அழைக்கப்படலப்பா. இந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றவர்களாக சொல்லலாம்ப்பா. இதுக்கு நான் என்னடடி ஈடு செய்ய முடியும்? ஈடு செய்ய முடியாதுப்பா. இன்னும் என் உலகத்துக்காக ஓடுற கால்கள் நிற்கட்டும், உங்களை நோக்கி ஓடட்டும்ப்பா. நாங்க பாடனமே, எழும்பிடுவாய், சேவை செய்வாய், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இது எவ்வளோ பெரிய உண்மை தெரியுமா? இது எவ்வளோ பெரிய சத்தியம் தெரியுமா? என் தேவனே எங்களை அப்படியாய் மாற்றுவீராகன்னு சொல்லலாமா? சேவை செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. அந்த சேவை இருதயம், கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுகிற இருதயம் உண்டாகட்டும் டாடி. என் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் எவ்வளோ பெருசு, என் மேல வச்சிருக்கிற அழைப்பு எவ்வளோ பெருசு. இந்த அபிஷேகம் வீணா விருதாவாய் போய்விடக் கூடாதுப்பா. எடுத்து நிறுத்தி நீ
நன்றி பெருதையா. தள்ளப்பட்ட கள்னா எடுத்து நிறுத்தி நீரே. தள்ளப்பட்ட கள்னா எடுத்து நிறுத்தி நீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. சொல்லலாமா? நன்றி நன்றி நன்றி. சொல்லுவோமா? நன்றி நன்றி ராஜா. நன்றிங்க பிதாவே, வெளியேறப்பெற்ற அன்புக்காக உமக்கு நன்றி. கல்வாரி சிலுவையிலே உண்டான அந்த அளவு கடந்த நதி போன்ற அன்பு, அந்த கல்வாரி அன்பு, அந்த எங்களுக்கு அதை புரிந்து கொள்வதினால், அன்பை புரிந்து கொள்வதினால், பரிசுத்த ஆவி எங்கள் மேல் அந்த அன்பை ஊற்றுவதினால் எங்களுக்குள்ளாக அதிகமாக அன்பு பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, அன்பே ஆரோக்கியம் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அன்பே குடும்ப சமாதானம் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அன்பே சாட்சி வாழ்க்கை என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அன்பே தேவ பிரசன்னம் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த அன்பு எங்களை அளவில்லாமல் நிரப்பட்டும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை, எங்களுக்கு எதிராக பேசினவர்களை, எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தினவர்களை, கடும் வார்த்தைகளால் எங்கள் இருதயத்தை பிளக்கிறவர்களை, எங்களுக்கு துரோகம் செய்தவர்களை எல்லாம் மனசு நிறைஞ்சு நேசிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபைத்தான். சத்துருக்களை நேசிக்க கிருபைத்தான். அந்த அன்பு எங்களை மூடட்டும். தேவ அன்பு எங்களுக்குள் பெருகட்டும் என்று ஒப்படைத்து ஆராதிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காரலாமா? தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் உயர்ந்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆசீர்வாத அப்போஸ்தலர் திருச்சபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ. அந்த சகோதரிகிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஏற்கனவே 2 வாரம் நீங்கள் 6:30 மணி ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த 6:30 மணி ஆராதனை கண்டிப்பாக சபை மக்களுக்கானது இல்லை. எங்களை நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அது 2 பேரும் ஒருத்தரோ, அது புது ஆட்களுக்கு மட்டும்தான். அப்புறம் இந்த ஆராதனைக்கு உங்களுக்கு ஏதாவது வெளியூர் போகிறதுக்கோ, ஃபங்க்ஷன் வரக்கோ, வேலை வரும்போதோ, சரி நம்ம 6:30 மணிக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற நினப்பு கூட உங்களுக்கு வந்துடக்கூடாது. அது ஊழியர்கள் வரலாம், ஏன்னா அவங்க 2 ஆராதனைக்கு வருவாங்க. அதனால் அப்படி பண்ணக்கூடாது. சரியா? இதை கடைசியாக இருக்கணும். அதை டிஸ்கரேஜ் பண்ணுறோம். ரைட், போகட்டும். சில அறிவிப்புகளை சொல்லி தேவனுடைய நாமத்தை என்பதாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். தேங்க்யூ. சந்தோஷமாக இருக்கிற ஆமீன் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ வருகிற செவ்வாய்க்கிழமையிலிருந்து சீஷர்கள் கூடுக நைட்டு 8 மணிக்கு மேலே தான் 8 மணிலேருந்து தொடங்கும். அதில் எல்லா வீட்டு பொறுப்புகளை, கடமைகளை செஞ்சுட்டு, சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு, குழந்தைகளை பராமரிச்சுட்டு, எல்லாம் தூங்க வச்சுட்டு கூட நீங்கள் 8 மணிலேருந்து நீங்கள் 10 மணி வரைக்கும் நீட்டு நிதானமாக நான் நல்லா ஜெபிச்சு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கான நேரமாக அது இருக்கும். அதில் வரக்கூடிய எல்லா ஆத்ம பாரமுள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். ஆத்ம பாரமுள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். அதுக்கப்புறம் திருவிருந்து ஒவ்வொரு மாதமும் எப்போ திருவிருந்து நடக்குது? முதல் ஞாயிற்றுக்கிழமை. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் திருவிருந்து எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருவிருந்து எடுக்கவில்லை என்றால் பிசாசு அப்படிப்பட்டவருடைய உடம்பை தொடுகிறான்.
திருவிருந்து எடுக்கவில்லை என்றால் அவர்கள் ஒருவேளை அவருடைய வருகையிலே கைவிடப்படுவார்கள். திருவிருந்து யார் அஜாக்கிரதையாக நினைக்கிறார்களோ என்னைக்கும் போல இருக்காது. அவர்கள் பாதுகாப்பு வளையத்தில் இருக்க மாட்டார்கள். திருவிருந்து என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், இயேசுவினுடைய உடம்பு. அவர் சொல்லுகிறார், மோசையினால் வனாந்தரத்திலே கொடுக்கப்பட்ட அப்பத்தை மன்னாவை சாப்பிட்டவர்கள் மரித்தார்கள், ஆனால் என்னை சாப்பிடுகிறவன் என்றைக்கும் மரிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலேயே விலை கொடுத்து வாங்க முடியாத, காண கிடைக்காத ஒரு பொருள் என்றவென்றால் பாவம் இல்லாத, சாபம் இல்லாத, மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். ஸோ அந்த சரீரம் மாதத்துக்கு ஒரு முறை இங்கே எடுத்துக்க பயபக்தியோடும் ஆயத்தத்தோடும் மிகுந்த ஜாக்கிரதையோடும் அந்த திருவிருந்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அது ஒருவேளை நீங்கள் எடுக்காமல் அடுத்த மாதம் இந்த மாதம்லாம் விளையாண்டு கொண்டு இருந்தால் அவருடைய விளைவை நீங்கள் சந்திப்பீர்கள். அதில் முதல் ஞாயிற்றுக்கிழமைனா என்ன தலைபோகிற வேலை இருந்தாலும் அதுக்கு நோ சொல்லிட்டு ஊருக்கு போகிறது, கல்யாண காது குத்து எதுக்கும் அழைக்கப்படாமல் மிகுந்த ஜாக்கிரதையோடு அந்த திருவிருந்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி திருவிருந்து மிஸ் பண்ணுறதுன்னு உங்கள் வாழ்க்கையிலே இருந்துடக்கூடாது. உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நாங்கள் கண்டிக்கிறேன், எச்சரிக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வெள்ளை உடை அணிந்து பயபக்தியாக வெள்ளை மனதோடும் ஆண்டவரோடு அனைத்தும் ஒப்புரவாகி மனிதர்கள் எல்லாரையும் மன்னித்து நல்ல கல்லங்கவிடமில்லாத லகுவான இருதயத்தோடு நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் திருவிருந்து எடுப்பீர்களானால் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு வரும். ஸோ வருகிற வாரம் 2 ஆராதனை இருக்காது, ஒரே ஒரு ஆராதனை தான் இருக்கும் வர வாரம் மட்டும். ஏன்னா அது திருவிருந்துக்காக மட்டும் இல்லை, ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு விசேஷமான ஐக்கிய விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதில் என்ன வேலை இருந்தால் காரியம் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் வந்து எங்கள் சர்ச்சில் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு விசேஷ விழா நடக்குது, ஒரு ஐக்கிய ஃபெலோஷிப் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதனால் நீங்கள் எனக்கு ஹாஃப் டே லீவு கொடுத்து தான் ஆகணும்னு நீங்கள் சொல்லி நீங்கள் வருகிற வாரம் நீங்கள் வந்து விடுங்கள். ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு விசேஷமான உணவு, ஒரு ஐக்கிய விருந்து பரிமாறப்பட இருக்கிறது. எனவே வருகிற வாரம் 6:30 மணி ஆராதனை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உயர்ந்திருப்பார். ஸோ இப்போ வீட்டிலிருந்தே நான் சபைக்காக வாரம் ஒரு முறை 2 மணி நேரம் ஜெபிப்பேன் என்று சொன்னவர்கள், மற்றும் சபைக்கு வந்து நான் வாரத்தில் ஒரு முறை 2 மணி நேரம் நான் சபைக்காக ஜெபிக்கேன் என்று யாரெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கிறீங்களா? யாரும் இங்கே யாராவது இருக்கிறீங்களா? கையை உயர்த்துங்க பார்ப்போம். வீட்டிலிருந்து சபைக்கு வந்து ஜெபிச்சங்கிற கையை உயர்த்துங்க பார்ப்போம். சபைக்கு வந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களா? சபைக்கு வந்து வாரத்தில் ஒரு தடவை ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? லைட்டு போட்டுக்க வேண்டியதா? அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்போல்லாம் கரண்ட் போகிறதில்ல, இருக்கு. அதெல்லாம் எடுத்து கீழே அப்படிலாம் ஆஃப் பண்ண மாட்டாங்க. சபையில் முக்கியமான ஆள் நீங்களும் அதை ரெடி பண்ணிடலாமே, பிரச்சனையே. அடுத்ததுலேருந்து ரெடி ஆகிடும். அதாவது காலையில் 5 மணிக்கு வர விரும்புகிறீங்க இல்லையா? சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் சாவி வந்து கேட்டு மேலே வச்சிட சொல்லிடணும். முந்தின நாளே கூப்பிட்டு சொல்லிட்டா, எந்த நாள்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த நாள்? வெள்ளிக்கிழமை. சூப்பர். அப்போ அருமையாக ரெடி பண்ணிக்கலாம். இனி அது தடையாக இருக்காது. அந்த வியாழக்கிழமை சாயந்தரம் என்னை கூப்பிடுங்க. என் சபையில் ஜெபம் எந்நேரம் நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம மிக ஆசீர்வாதமானது. வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணுறவங்க பண்ணுறீங்களா? வீட்டில் 2 மணி நேரம் ததியாக ஃபோனை ஒதுக்கி டிவியை ஒதுக்கி குழந்தைகள் இல்லாத நேரத்தில் ஜெபிக்கிறீங்களா? யார் இங்கே யாராவது ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? இல்லை, ஒப்பு கொடுத்துருக்கீங்க. வீட்டில் இருந்தால் சர்ச்சுக்கு வந்தா வீட்டில் இருந்து பண்ணுறியா? 2 மணி நேரம் ஃபோன் இல்லாமல் கோபம் இல்லாமல் நேரத்தை ஒதுக்கி பண்ணுறீங்களா? ரைட். ஸோ அப்படி ஒரு 30 பேர் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கான ஜெபம் வந்து வர தீபாவளி அன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு இங்கே ஒரு ஜெபம் நடக்கும். அது எல்லாரும் வரலாம். குறிப்பாக இந்த 30 பேர் ஜெபிக்க ஒப்படைச்சவங்களும் ஊழியமான ஒப்படைச்சவங்களும் கட்டாயம் இருக்கணும். அதுக்கு ஏதாவது தடை இருக்கா? உங்களுக்கு லீவ் இருக்கா? இல்லை. லீவ் இருக்கா? இருக்கு. தடை இருக்கா? ரைட். வந்து நம்ம நிறைய ஜெபத்தில் உட்காரலாம். கர்த்தர் உயர்ந்திருப்பார்.
அதுக்கப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம ஊழியங்களுக்கு போகிறோம். கர்த்தர் 150 குடும்பங்களை ஃபோன் நம்பர் தந்திருக்கிறாரு. அதில் யாரெல்லாம் தேர்வாங்க, யாருக்குள்ளெல்லாம் வாஞ்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதில் செலக்டடான ஆத்மாக்களை நம்ம சந்திக்க போகிறோம். இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு ஊழியத்துக்கு எல்லோரும் வந்துடணும். சரியா? 4 மணிக்கு. ஸோ கர்த்தர் உயர்ந்திருப்பார். நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழியத்துக்கான செலவுகள், வரவு செலவுகள் டோரில் ஒட்டியிருக்கிறோம். அதை இங்கே பார்த்துக்கலாம். ஆன செலவுகள் 40,000 சொச்சம். ஆன சபையிலிருந்து கொடுத்தவர்கள் 26,000 சொச்சம். மிச்சம் 14,000 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஒரு 5,000 ரூபா கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஒரு சகோதரியும், பின்பதாக 2,500 ரூபா கொடுப்பதாக, எல்லாம் வெங்கடேஷ் சகோதரருக்கு தான் தெரியும் யார் என்னங்கிறதெல்லாம். 2,500 ரூபா கொடுப்பேன் என்று வாக்கு ஒரு சீட்டில் எழுதப்பட்ட அந்த அதுவும், மற்றும் 500 ரூபாய் கொடுக்கப்பட்ட ஏற்கனவே ஒரு 8,000 ரூபா அது வரும் பொழுது மிச்சம் 7,000 ரூபா நமக்கு தேவைப்படும். அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அதுக்காக ஜெபிங்க. இந்த புல்பீட், இந்த பலிபீடம் இரண்டும் அதுக்காக ஒரு 18,000 ரூபாய் செலவில் வாங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஒரு வலது கருத்தை உயர்த்தி கர்த்தர் தாம் இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கவும், வாக்கு பண்ணினவர்கள் அதை இன்றே அது கொண்டு வந்து கொடுக்கவும் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் நல்ல வலது கை தூத்தி நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சபையை நீங்கள் நடத்துறீங்கப்பா. சபையை நேசிக்கிற ஜனங்களை எழுப்புங்க. சபையை நேசிக்கிற ஜனங்களை எழுப்புங்க. உடைய சரீரமாகிய சபைக்கு கொடுக்கிற ஜனங்களை எழுப்புங்க. நல்ல ஆத்மார்த்தமாக கொடுத்தவங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபைகள் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த தேவைகள் 18,000 ரூபா புல்பீட்டுக்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும்ப்பா. இந்த 14,000 ரூபா பண தேவைகள் சந்திக்கப்படட்டுங்க பிதாவே. ஜனங்களை எழுப்புங்க, அந்த பாரத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் சண்டே கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. உங்கள் பிள்ளைகள் தவறாமல் அதில் கலந்து கொண்டு கர்த்தருடைய சத்தியங்களுக்குள்ளே வளரணும். அசால்ட்டாக நீங்கள் குடும்பத்தை கொண்டு போகக்கூடாது. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம், வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாங்கள் தியானித்த ஒரு சத்தியத்தை இன்றைக்கு வந்த புதிய ஆட்களுக்கு நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். ஆமென். பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளோடு நீ பேசுவீராக. திடமான விசுவாசத்தை பிள்ளைகளுக்காக நீ கட்டி எழுப்புவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆவியோட கருத்தில் ஒப்படுத்தி ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். இது ஒரு அருமையான சம்பவம் இல்லை? என்ன சம்பவம்? 38 வருஷமா ஒருத்த வியாதியாக இருக்கிறான். எத்தனை வருஷம்? ஏறக்குறைய ஆயுசு நாட்களில் பாதியோ முக்காவாசி முடிஞ்சிருச்சு. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் பிரச்சனை, 2 நாள் பிரச்சனைன்னா பரவாயில்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு வருஷம் பிரச்சனை, 2 வருஷம் பிரச்சனைனா பரவாயில்ல. 38 வருஷமா பிரச்சனை. 38 வருஷமா வாழ்க்கை முடங்கி போய் கிடக்கு. 38 வருஷமா அவன் ஒரு குளத்துக்கு பக்கத்திலேயே படுத்திருக்கிறான். அந்த குளம் என்ன? எபிரேய பாஷையில் பெதஸ்தா. பெதஸ்தாங்கிற குளத்துக்கு பக்கத்தில் படுத்திருக்கிறான். உடனே பெதஸ்தான் ஒரு குளத்தை கட்டி நம்ம வியாதேசத்தில் படுக்க வச்சிடக்கூடாது. அந்த குளம் வேற யாரும் இல்லை, நமக்கு உள்ள வைத்திருக்கிற அந்த ஆவி தான் அந்த குளம். நம்முடைய ஆவியை, நம்முடைய விசுவாசத்தை பரிசுத்தாவியானவர் ஒரு கலக்கும் போது வல்லமை வெளிப்படுகிறது. அதைத்தான் இந்த சத்தியம் நமக்கு சொல்ல வருகிறது. எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் இருந்துச்சு. அந்த குளத்தை சுற்றியும்
குருடர்கள், சப்பானிகள், சூம்பின கழியுடையவர்கள், எல்லா வியாதிக்காரரும் அநேகர் படுத்திருந்தாங்க. மொய்யுன்னு குளத்தை சுற்றியும் வியாதியஸ்தர்கள். ஏனாமா, அந்த தண்ணீர் எப்பொழுது கலங்கும். அந்த தண்ணி எப்போ கலங்கும்? ஏன் கலங்கணும்? ஏன்னா என்னைக்காவது ஒரு தடவை தேவ தூதன் வந்து அந்த குளத்தை ஒரு கலக்கும்போது யார் முதல்ல இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுகமாயிருவானாமா. எப்பேற்பட்ட, அதான் அந்த வார்த்தை முக்கியமாக கவனிக்கணும். எப்பேற்பட்ட. எப்பவுமே வேதம் நமக்கு இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் ஆகும்னு எப்பவுமே சொன்னதே கிடையாது. வேதம் எப்பவுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் ஆகும்னு சொல்லுது. என் தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் நம்முடைய புத்தி சொல்லும், இது கஷ்டம், இது ஆகும், இது ஆகாது, இது முடியும், பட் இது முடியாது அப்படின்னு நமக்கு அறிவு சொல்லும். ஆனால் வேதத்தை எடுத்து கருத்தாக வாசிச்சா வேதம் சொல்லும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இது முடியாது, இது கூடாது என்று சொல்வதற்கு நாம் யார்? நாம் சிருஷ்டிகள் அல்லவா? அவரோ சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். அவர் எல்லாம் வல்லவராக இருக்கிறார், எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல கூட சவாலோடு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும், 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 நான் இதோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறேன், எப்பேற்பட்ட பிரச்சனையுடையவனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தேவையுடையவனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தேவையுடையவனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சிக்கலில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சிக்கலில் நீ இருந்தாலும், எப்பேற்பட்ட கவலையில் நீ இருந்தாலும், எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையில் நீ இருந்தாலும், அவன் சொஸ்தம் ஆவான். கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தலாமா? தேங்க்யூ லார்ட். கையை கொண்டு வந்தவங்க நல்ல கையை தட்டி தேங்க்யூ. எப்பேற்பட்ட, ஒருவேளை பென்சில் பேனா கொண்டு வந்திருந்தா அதை லைன் பண்ணிடுங்க. எப்பேற்பட்ட வியாதி. ஹல்லேலூயா. ஏன்னா வந்தது யார்கிட்ட? நம்புறது யார? அப்பேற்பட்ட சர்வ வல்லவர். ஸோ எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி முதலா அந்த கலங்கின உடனே இறங்குறானோ அவன் சொஸ்தமாயிடுவான். இதை கேட்டுட்டு ஊரில் இருக்கிற எல்லா வியாதியஸ்தனும் தவந்தாவது கஷ்டப்பட்டாவது உருண்டாவது வந்து பெதஸ்தா குளத்து பக்கத்தில் உட்கார்ந்துடுறான். ஹல்லேலூயா. நம்ம இந்த காலையில் 6 மணிக்கு ஆராதனைக்கு தேடி வர்றோம் இல்லையா? தவழ்ந்தாவது, என்ன டயர்டாக இருந்தாலும், என்ன குளிர் அடிச்சாவது, அந்த வாஞ்சியோடு வந்து எப்படியாவது நம்முடைய படுக்கை எங்கே போட்டுறணும்? பெதஸ்தா குளத்து பக்கத்தில் போட்டுறணும். ஏன்னா அங்கே எப்போ வேணாலும் வல்லமை வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படும். எப்போ வேணுமானாலும் என் சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையுள்ள வார்த்தை வெளிப்படும். அவருக்கு வார்த்தை போதும் வாழ்க்கையை மாத்துறதுக்கு. இயேசுவுக்கு என் வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு வார்த்தை போதும். நூற்றுக்கு அதிபதி சொல்றான் இல்லையா, ஆண்டவரே நீர் என்னிடத்தில் வர, நீர் என்னுடைய வீட்டுக்குள் வர நான் பாத்திரனால, ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு. என்ன ஒரு நம்பிக்கை! மருந்து செய்யாதத, மருத்துவர்கள் செய்யாதத, கட்டின கணவர் செய்யாதத, பெற்றோர்கள் செய்ய முடியாதத அந்த வார்த்தை செய்யும்னு இவனுக்கு சொன்னது யாரு? இவனுக்கு சொன்னது யார்? ஆண்டவரே ஆச்சரியப்படுறார். மகனே வார்த்தை போதுமா? போதும்பா. ஏன்னா இந்த வார்த்தையினால தானே நீங்க எல்லாத்தையுமே படைச்சீங்க. இந்த வார்த்தையினால தானே நீங்க சூரியனையே படைச்சீங்க. வார்த்தையாத்தானே நீங்களே இருக்கிறீங்க.
தேவன் எப்படி இருந்தாராமா? வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா போதும்பா, மரணத்துக்கு எதுவான வியாதி கூட சுகமாயிருமாமா. அந்த மாதிரி இந்த காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உனக்கு, நீ வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருந்தீன்னா, உன்னுடைய உள்ளத்தை ஒரு குளத்தை கலக்கிற மாதிரி தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து கர்த்தர் கலக்கி விடுவார். அது வந்த மாத்திரத்திலே நீ சுகம் அடைவாய். வந்த மாத்திரத்திலே உனக்கு நல்ல செய்தி வரும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. நம்ம சபையை சேர்ந்தவங்க இல்லை. அவங்க வந்து பல வருஷமாக அவங்க அப்பாவுக்கு வர வேண்டிய ரிட்டையர்மெண்ட் பணம் வர வேண்டி பல வருஷமாக காத்திருந்துருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் சொல்லிட்டார், எனக்கு ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் பணம் வராது, நீ அதை எதிர்பார்க்காதன்னு. ஆனால் எனக்கு வெள்ளிக்கிழமை வந்து நல்லா ஆராதனை, நல்ல ஆவியில் நிறைஞ்சு, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து நல்ல ஆவியில் நிறைஞ்சு அருமையான ஜெபம் வெள்ளிக்கிழமை நடந்துகிட்ருக்கு. நல்ல செய்தியெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கை வைக்கும்போது அவங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு. அன்றைக்கும் அடுத்த நாளும் ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு, உங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு, வந்து வாங்கிக்கங்க. வரவே வராதுங்கிற பணம் அன்னைக்கு ஜெபத்தில் கர்த்தர் காரியத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபிக்கிறவங்க ஜெயிப்பாங்க. ஒவ்வொரு நாள் நீங்கள் தேவனோடு ஜெபிக்கிறது உண்மைன்னா உங்கள் தலையெழுத்து மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்து பார்த்து பேசுறது யார் தெரியுமா? சர்வலோகாதிபதி. அவர் சர்வலோகாதிபதி. நீங்கள் அப்படி இருந்த வண்ணமாகவே இருக்க மாட்டீங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். நீங்கள் பிரகாசம் அடைகிறத உங்கள் உறவினர்கள் பார்ப்பார்கள். மனதார அந்த வார்த்தையை நம்புங்க. எவனோ சொன்ன வார்த்தையை நம்பி நினச்சி பார்த்து வேதனைப்படுறதுக்கு பொதுவாக, என் புருஷன் இப்படி சொல்லிட்டானே, என் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாளே, பிள்ளைகள் இப்படி சொல்லிச்சே, மாமியார் இப்படி சொல்லிச்சேன்னு அவங்க சொன்னதை தியானிக்கிறதுக்கு பொதுவாக எங்கள் அப்பன் சொன்ன வார்த்தையை தியானிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கும் சௌக்கியமாக இருக்கும், உள்ளத்துலேயும் ஒரு சந்தோஷம் வரும், அற்புதங்களும் நடக்க தொடங்கும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அதை முந்தி. ஆனால் இவனுக்கு எத்தனை 38 வருஷமா அவன் அப்படி எந்திரிச்சு அப்படியே இப்படி இளங்கலாங்கும்போது இன்னொருத்த உள்ள இறங்கிடுறான். அப்படியே பக்கத்துலேயே படுக்க போட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு. தேவதூத இன்னைக்கு வரும், கொஞ்சம் வர்றதுக்குள்ளே நம்ம அப்படி திரும்பி படுத்துக்கலாம், கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் கால் நீட்டிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த சமயம் பார்த்து ஒரு கலக்கிட்டு போயிடுறான். வேறொருத்தன் உள்ள இறங்கி சுகமாகி அப்படியே போகிறத கண்ணார பார்த்து அழுகிறான். அவனெல்லாம் சுகமாகறானே, 38 வருஷமாக நான் பாடுபடுறேன், யாராருக்கோ அற்புதம் நடக்குது, யாரோ சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நன்மை நடந்தால் நல்லா இருக்குமேன்னு அவன் மனசில் எத்தனையோ நாள் ஏங்கி இருப்பான் 38 வருஷமா. ஆனால் அந்த சமயத்தில் குளத்தை நம்பாம அற்புதங்களை செய்கிற இயேசுவே அந்த இடத்தில் வருகிறார். வந்து அவனை பார்த்து சொல்றார், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. சில முகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இது 10 நாள் 15 நாள் பிரச்சனை இல்லை, 15 வருஷமா அந்த அக்கா இப்படி தான் இருக்கிறாங்க, இந்த அண்ணன் 25 வருஷமாவே பேய் அரைஞ்ச மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்ச நாள் 2 நாள் வந்த பிரச்சனை இல்லை, வெகு காலமாக வாழ்க்கையெல்லாம் ஓரியாட்டம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்ற, எத்தனை காலம் ஆயிருந்தா என்ன, இப்பவும் உனக்கு அது விடுதலை அடையணும்னு விருப்பம் இருக்கா? உன்னை நோக்கி கேட்குறாரு, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நான் வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன், சிலர்லாம் சில காரியங்களுக்கு பழகிட்டாங்கன்னா வெளியே வர பிடிக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். நீங்கள் நல்ல காய்ச்சல் வந்து படுத்திருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களுக்கு பராமரிக்க யாராவது இருப்பாங்கன்னா, டைம் கஞ்சி கிடச்சிரும், டைம்னு பிரெட்டு கிடச்சிரும், வீட்டில் பாத்திரம் வளர்க்க வேண்டியதில்லை, துணி துவைக்க வேண்டியதில்லை, என்ன பண்ணிக்கலாம், போத்தி படுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு சரி ஆயிடுச்சுன்னா எந்திரிச்சு நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்கணும்.
அந்த மாதிரி இவன் 38 வருஷமா ஒரு வியாதியில் பழகி அதே இடத்துல படுத்தே பழக்கமாயிட்டான். அதனால இன்னைக்கு பல பேர் இப்படி ஒரு பிச்சைக்காரன் வியாதியஸ்தங்க இருக்கான். பிறந்த நாளுக்கு, கல்யாண நாளுக்கு வெள்ளிக்கிழமை புளியோதரை, ஞாயிற்றுக்கிழமை தயிர் சாப்பாடு, செவ்வாய்க்கிழமை லெமன் சாப்பாடு, காலையில் மதியானம் ஷெட்யூல் போட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இவன் முட்டி எந்திரிச்சு நின்றுட்டான்னா இவனுக்கு வரக்கூடிய சாப்பாடு நின்றும். இனி அவன் வேலை செஞ்சு சாப்பிடணும், இனி அவன் சமைச்சு சாப்பிடணும். அதனால அவன் அதுலேயே வசதியில் பழகிட்டான், அந்த சுகத்தில் பழகிட்டான்னா சில பேருக்கு இப்படியே இருந்துடலான்னு மனசில் ரெடி ஆயிடுவாங்க. இப்படியே இருந்துடலாங்க, இதுக்கப்புறம் போய் எதுக்கு நம்ம இது வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் வேலை செய்ய முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சில பழகிடுவாங்க. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு அவங்ககிட்ட, நீ இப்படியே படுத்தே வாழ்க்கையை ஓட்டிக்கிறியா இல்லை நீ சுகமாக விரும்புகிறியா? இன்னைக்கு பல பேர், பல கிறிஸ்தவம் கூட தங்களுக்குள்ள ஒரு கன்வின்ஸ் ஆகிருப்பாங்க. சரிங்க அவ்வளோதான் வாழ்க்கை, நீ என்ன அவ்வளோதான், இப்படியே ஓட்டிக்கலாம், வயிற்றை கழுவிக்கலாம், அப்படி கடைசி வரைக்கும் அப்படி வாடகை வீட்டிலே இருந்து அப்படி போயிடலாம், கடைசி வரைக்கும் அப்படியே இப்படி இருந்து அப்படி வாழ்க்கை நடத்தி முடிச்சிடலாம், கடைசி வரைக்கும் ஏதோ கல்யாணம் பண்ணியாச்சு, ரோதனை ஏதோ சண்டை பிரச்சனை பண்ணிவிட்டு அப்படி வாழ்க்கையை ஓட்டலாம், இந்த புருஷன் கூட இந்த பொண்டாட்டி கூட அப்படின்னு ஒரு மாதிரி மன சலிப்பில் ஓட்டுறதுக்கு முடிவெடுத்திருப்பாங்க. ஆனால் அப்படி முடிவெடுக்காமல் நீங்கள் இல்லை, என் வாழ்க்கை நிச்சயமாக மாறும், நான் இப்படியே இருக்க போகிறது இல்லை, கர்த்தர் நிச்சயமாகவே அவ முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். என் குடும்பம் இப்படியே போயிட்டு இருக்காது, ஒரு சந்தோஷம், ஒரு ஐக்கியம், ஒரு நிம்மதி, ஒரு செழிப்பு என் வீட்டுக்கு வரும்னு நீ நின்னா, நீ உள்ளத்தில் முடிவை எடுத்தனா, அப்பா சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. உன் குடும்பம் மாறுகிறது, உன் குடும்பம் சேர்க்கப்படுகிறது, உன் தொழில் மாறுகிறது, உன் வேலை ஸ்தலங்கள் மாறுகிறது, உன் பிரச்சனைகள் மாறுகிறது, உன் சிறையிருப்பு திரும்புகிறது, உன் இருள் மறைகிறது, உன்னுடைய கவலைகள் மாறுகிறது, ஆனந்த சந்தோஷம் உன்னை நிரப்புகிறது. இதெல்லாம் செய்ய முடியாமலேயே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். என்ன மகிழ்ச்சி? வலது கரத்தை தலை மேல வச்சு சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது. ஓ ஹalleluya. உங்க தலை ஒரு பாத்திரம், உங்க தலை ஒரு பானை. ஆண்டவர் அதுல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஊற்றி வைக்க விரும்புகிறார். உன் மைண்டில் இருக்கிற எல்லா கசடுகள், புளிப்புகள், கவலை, கஷ்டம், டென்ஷன், போராட்டம், சஞ்சலம், புலம்பல், இது எல்லாம் உனக்கு கரண்டி எடுத்துட்டு உனக்குள்ள சந்தோஷத்தை ஊத்துறார், மகிழ்ச்சி ஊத்துறார். ஹalleluya. ஏன் தெரியுது? ஏன் அப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, நமக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு, நமக்கு ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றும். தேவனுடைய வார்த்தை எனக்கு எதிராக வருகிற எதிரிகளை துரத்தி அடிக்கும். தேவனுடைய வார்த்தை என் சிறையிருப்பை மாற்றும். மாற்றும் என்றே சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம், மாற்றினது என்கிற நிலைமைக்கு சீக்கிரம் வந்து விடுவோம். ஏன்னா அப்பா சொல்றார், அனுபவப்பட்டவங்க வேதத்தில் எழுதியிருக்கிறாங்க, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பினார். கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்பின போது நான் சொப்பனம் காண்கிறத போல் கனவு மாதிரி இருந்துச்சு. நான் பட்ட பிரச்சனைகளும் காரியங்களும் கவலைகளும், நைட்டெல்லாம் அழுது பெட்டு நனைஞ்சதும், வேதனையும் துரோகங்களும், ஐயோன்னு இருதயம் வலிச்சு உட்கார்ந்து வேதனைப்பட்ட இதெல்லாம் இப்போ எனக்கு இல்லவே இல்லை. அதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருக்குது. என் இரட்சகர் என் தலையெழுத்தை மாற்றி அமைத்தார் என்று நாம் நினைத்து சோஃபாவில் உட்கார்ந்து நன்றின்னு முத்தம் கொடுக்கிற நாட்கள் வரப்போகிறது. எந்த தைரியத்தில் சொல்றேன்? நீ வார்த்தையை எப்போ பிடிச்சிக்கிட்டையோ, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாதுன்னு புரிச்சுக்கிட்டையோ, அப்போ அவருடைய வார்த்தை உன் வீட்டில் வேலை செய்ய தொடங்கிறத பார்ப்ப. வார்த்தை உயிர் உள்ளது,
அந்த வார்த்தையை கல்லறையில் வச்சாலும் பொழந்துக்கிட்டு வெளியில் வரும். அந்த வார்த்தையை உனக்குள்ள வச்சிருக்கிறார். உனக்குள்ள பொழந்துக்கிட்டு வர்த்தருடைய வல்லமை வெளியில் வரும். 38 வருடம் உள்ளவனை பார்த்து, இனி நீ குளத்தை, ஏதோ தண்ணி இருக்கிற குளத்தை பார்க்க வேண்டாம், என் வார்த்தையை அனுப்பி உன் உள்ளத்தை நான் ஒரு கலக்கிறேன். உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு கத்திரனை தொடங்கினான். அப்படியே காலமெல்லாம் அப்படியே கடந்த குளம் அப்படியே படிஞ்சு போய் பாசி படிஞ்சு அழுக்கா அப்படியே இருந்தவனுடைய இருதயம் இருக்கு இல்லையா, வேதனை, கஷ்டம், துன்பம், ஐயோ இருந்துச்சு இல்லையா, கசடுகளாக நிறைஞ்சு இல்லையா. அப்பா சொல்றாரு, இல்லை நான் ஒரு கலக்கிறேன். நீ ஏதோ குளத்துக்காக வருஷக்கணக்கில் நீ காத்திருக்க வேண்டாம், இப்பவே உனக்கு விடுதலைன்னு சொல்லி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அதுக்கு முன்னாடி அவன் சொல்லியிருக்கிறான், 7வது வசனத்தை வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் அப்படின்னு அவனுக்கு ஒரு கவலை. வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய இரட்சகர்னு தெரியல, எவ்வளோ பெரிய தேவன் இப்போ பேச்சு கொடுத்துருக்கிறாருன்னு தெரியல. அவன் கவனமெல்லாம் ஏதோ ஒன்று மேலே இருக்கு, குளம் காப்பாற்றுங்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எந்த குளத்தையும் நீ நம்பிட்டு இருக்காதே, நீ உன் காலங்கள் தான் விரயமாயிரும். இவன் காப்பாற்றுவான், அவன் காப்பாற்றுவான். புருஷன் திருந்தினார்னா என் வாழ்க்கை மாறும், என் பொண்டாட்டி திருந்தினார்னா வீட்டில் பிரச்சனை தீர்ந்துடும், என் மாமியார் திருந்தினாங்கன்னா என் பிரச்சனை மாறணும்னு இன்னொருத்தரை நம்பி நிற்காத. உன்னுடைய சந்தோஷத்துக்குள் நீ எழும்ப தொடங்கு. உன்னோட சந்தோஷத்தை யார் தடுக்க போறா? நீ கர்த்தருக்குள்ள, என் ஆண்டவரே, என் இரட்சகரே, நீர் என்னோடு இருக்கிறீரே, தெய்வ பரலோகத்தை எனக்கு தந்திருக்கிறீரே, நீர் என் சார்பாக இருக்கிறீரே, உங்களுடைய வார்த்தைகளை தந்திருக்கிறீங்களே, உங்களுடைய ஆவியை தந்திருக்கிறீங்களேன்னு நீ அவரை அனுபவிக்கிற வேலையை செய். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதோ அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் வந்த சந்தோஷத்தை நான் சொல்லலை, யாரோ திருந்தினதுக்கு அப்புறம் வரக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி நான் பேசலை. சூழ்நிலை ஒன்று கூட இமி அளவு கூட மாறாமலேயே இவர் நமக்கு கிடைச்சதுனால ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. என்ன சொன்னேன்? இவர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு, இவர் என்ன தேடி வந்திருக்கிறாரு, இப்பேற்பட்ட தெய்வம் என் சார்பா நிற்கிறாரு, இப்பேற்பட்ட தெய்வம் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டாரு, இலவசமா மன்னிச்சுட்டாரு, நான் பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன வாக்கு கொடுத்து? நான் பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. இவரை மீறி அங்க என்ன நடந்துரும்? இவரை மீறி செய்யறதுக்கு எவன் இருக்கிறான் அந்த பூமியில? யோபு சொல்கிறான், கர்த்தர் ஒரு காரியத்தை கையை நீட்டி செய்யும் போது கையை தட்டி விட்டு செய்யாதேன்னு சொல்லக்கூடியவன் யார்? உன் குடும்பத்துக்குள்ள அவர் இறங்க தொடங்கிட்டார்னா அதை எவன் தடுக்க முடியும்? நீ கர்த்தரை பிடிச்சி அவர் ஆராதித்தவர் அவருடைய அன்புக்குள்ள வளர்ந்து, அவருடைய விசுவாசத்துக்குள்ள வளர்ந்து, அவருடைய சந்தோஷமா அவருக்குள்ள வளர்ற வரைக்கும் தான் இத்தனை காலம் நீ சிறைச்சாலையிலையும் பிரச்சனையிலும் இருந்திருக்கிற. கடந்த காலம் மாதிரியே தொடர்ந்து இருக்கும்னு நினைக்காத. இப்ப ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய மகிமை கட்டாயம் வெளிப்படும். அவன் சொல்றான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. சொல்றாங்க, எனக்கு யாருமே இல்லைங்க. அப்படிதான் அவனு சொல்றான்ல, யாருமே இல்லைங்க, ஒருத்தர் கூட எனக்கு ஆறுதலுக்கு இல்லைங்க, ஒருத்தர் கூட ஒரு சப்போர்ட்டை பேசுறதுக்கு இல்லைங்க. அதே தான் அவனும் சொல்றான், ஒருத்தரும் இல்லை. கொண்டு போய் அப்படி போட்ட வாழ்க்கை மாறி, அது கூட யாரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ள வேற ஒருத்தவன், எனக்கு வர வேண்டியது இன்னொருத்தன், எனக்கு வர்ற மாதிரி இருக்கு ஆசீர்வாதம் இன்னொன்னுக்கு போயிடுது, பணம் வர்ற மாதிரி இருக்கு இன்னொருத்தருக்கு போயிடுது, வேலை வர்ற மாதிரி இருக்கு இன்னொருத்தருக்கு போயிடுது, நல்ல காரியம் நடக்கிற மாதிரி இருக்கு அது இன்னொருத்தருக்கு போயிடுது. 38 வருஷமா. ஆனா அன்னைக்கு இவ புலம்புறதெல்லாம் காதலையே கேட்கல. பல மக்கள் பல வேதனைகளை கிட்ட சொல்லுவாங்க, ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் அந்த வேதனைகளே கேட்டிருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரோட கையாளாகாதவர் இல்லையே. ஒரு தடவை 2 தடவை தான். அதுக்கப்புறம் அவர் பெரியவரை பார்க்க தொடங்கிடணும். என்ன இவர் இவ்வளோ வேதனையாக சொல்கிறத இயேசு காது கொடுத்து கூட வாங்கலை.
நோ. எப்படி கஷ்டம் தெரியுங்களா? இங்கே படுத்துட்டே இருந்தால் எவ்வளோ இடுப்பு வலிக்கும் தெரியுங்களா? இங்கே 38 வருஷமாக இருக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த புலம்பல் எல்லாம் கேட்டவர் அதுக்கு பதிலே சொல்லாமல் என்ன தெரியுமா பதிலாக சொன்னார்? எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாரும் ஜெயிச்சிடறது இல்லை. வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணு. நெருக்கடி இருக்கிறது உண்மைதான். 38 வருஷமா இருந்தது உண்மைதான். வெகு காலமா நீ பிரச்சனையில் இருக்கிறது உண்மைதான். ஆனா இப்ப ஆண்டவர்கிட்ட வந்துட்டா அவர் கேட்டுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு இருக்க மாட்டாரு. இப்படி தொடச்சிட்டுலாம் இருக்க மாட்டாரு. கண்ணீரே வராம பண்ணிடுவார் அவர். எப்படி? எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்காத. ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு. நீ தைரியமா விசுவாசத்தோடு வேலையை பார். விசுவாசத்தோடு வேலைக்கு போ. விசுவாசத்தோடு சமையலை பண்ணு. விசுவாசத்தோடு கர்த்தர் காரியங்களை பண்ணு. விசுவாசத்தோடு குடும்ப காரியங்களை கவனி. விசுவாசத்தோடு சந்தோஷமா எதிர்கொண்டு போ. ஆண்டவர் உன் கூட இருந்து காரியத்தை நடப்பிப்பார். ஒரு பிரச்சனை, உச்சக்கட்ட பிரச்சனை வந்து மன அழுத்தம் வரும்போது ஒரு மாசம் முன்னாடி ஒரு சகோதரி கேட்டாங்க, பாஸ்டர் ஒரு உச்சபட்சமாக ஒரு பிரச்சனை, எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னால் விசுவாசிக்கவும் முடியல. அப்போ அவங்கள பார்த்து நான் கேட்டேன், இப்போ ஒன்று இந்த பிரச்சனை உச்சக்கட்டத்தை அடைஞ்சு மன அழுத்தம் வந்து மனையும் ப்ரெஷர் ஆகுது, உண்மைதான். இந்த சந்தர்ப்பத்தில் அதை யோசித்து கவலைப்படுறணுங்கிற ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கலாம். நினச்சி இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுற ஆப்ஷன்ஸ் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இல்லையா, அறிவையே பயன்படுத்தாமல் விசுவாசிக்கிற ஒரு காரியத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் விசுவாசித்தாலும் ஒன்றும் நடக்காத மாட்டேங்குது, நான் விசுவாசி பார்க்குறேங்க, ஒன்றுமே நடக்கலைங்க, இருக்கட்டும். அதுக்காக நீ கவலையை தேர்ந்தெடுத்துக்கலாம். கவலைப்பட்டு இருக்கிறனால எதாவது நடந்துருமா? கவலையினால எதாவது நடந்துருமா? விசுவாசத்தினாலேயே எதுவும் நடக்கலன்னா கவலையினால எதுவும் நடந்துருமா? நடக்காது. அப்போ பேசாமல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, விசுவாசத்தையே செலக்ட் பண்ணிடுங்க. கவலைப்பட்டால் ஒத்த தலைவலி, ரெட்டத்தலைவலி, நெஞ்சு வலி, கால் வலி, முதுகு வலி, படுக்க முடியல, பலவீனம், முட்டு வலி எல்லாம் வரும். கவலை கொல்லும் ஒரு மனுஷனை. கொலகாரம் கூட 80 வயசு வரைக்கும் வாழுவான். கவலைப்படுறவன் 60 தாண்டதே ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்போ உங்களை பார்த்து சொன்னேன், கஷ்டப்பட்டு நீங்கள் பேசாமல் என்ன பண்ணுங்க, விசுவாசத்தையே செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க 2 நாளில் வந்து சொன்னாங்க, பிரச்சனை தீர்ந்த பாடில்லை, ஆனால் விசுவாசத்தினால மனசு நல்லா இருக்குதுன்னாங்க 2 நாளில். அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனைகளை மாறுகிறதை பார்க்க தொடங்கினார்கள். ஏன் தெரியுமா? நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். விசுவாசிச்சா ஒன்றும் நடக்காத மாதிரி சொல்றதே பிசாசோட தந்திரம். அது ஒரு பயிற்சி. சும்மா 2 நாள் விசுவாசனா, எனக்கு அது விசுவாசனுங்களா, அழுது ஜெபிச்சனுங்களா, எனக்கு ஒன்றுமே நடக்கல, அதெல்லாம் போய் உண்மை இல்லை. நீ தீர்மானமா நின்னா மழை கூட நகருணுங்க அப்பன் சொல்லியிருக்கிறார். இருதயத்தில் சந்தேகப்படாமல் ஒருவன் ஜெபத்திலே இந்த மலையை பார்த்து கடலில் எரியுண்டு போ என்றால், நீ மட்டும் உன் வீட்டில் மலை மாதிரி இருக்கிற பிரச்சனைய இயேசுவின் நாமத்தில் அது மாறுதுன்னு நின்னா உனக்காகவே அது மாறி நிற்கிறது நீ பார்ப்ப. எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். அதனால இன்னைக்கு 38 வருஷமா வியாதியஸ்தனா இருந்த ஒருவனுடைய வாழ்க்கைய வியாதிய கர்த்தருடைய ஒரு வார்த்தை மாறும்னா 9ஆம் வசனம் சொல்லுது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, இனி யாரோ இதை தூக்குவாங்கும் போது இன்னைக்கு எவனும் வேணாம், நானே தூக்குறேன். எப்படி பாருது பார்த்துங்க, வாழ்க்கை தான் மறுரூபம், டிரான்ஸ்ஃபார்மேஷன். எவனாவது உதவி செய்வானாங்கிற புத்தி மாறி போயிடுச்சு. இப்போ நானே எழும்புகிறேன்னு எழும்பிட்டோம். எவனாவது இது பண்ணுவானா, எவனாவது வேலை வாங்கி கொடுப்பானா, எவனாவது கல்யாணம் பண்ணி வைப்பானா, எவனாவது வீடு கொடுப்பானா, எவனாவது பணம் கொடுப்பானா, எவனாவது கொடுப்பானா, இந்த புத்தி இருக்கிற வரைக்கும் படுக்க மாறாது. நான் பல கிறிஸ்தவங்களை பார்க்குறேன், எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைங்க பாஸ்டர். உன் படுக்க மாறவே மாறாது. அல்லேலூயா. எனக்கு நான் வந்து ஒரு பொம்பளை,
நான் ஒரு ஆம்பளை அப்படி என்ன சொல்ல வேண்டியதெல்லாம். நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு பொம்பளை, நான் ஒரு பையன். நீ எவனா வேணா இரு, விசுவாசிக்க துணிஞ்சு அற்புதம் நடக்கும். பொம்பளைக்கு அற்புதம் பண்ண மாட்டேன்னு அவர் சொன்னாரா என்ன? ஆனால் உன் புத்தியில் என்ன ஒட்டி இருக்கு தெரியுமா? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, எனக்கு கை தூக்கி இந்த புத்தி இருக்கிற வரைக்கும் படுக்க மாறாது. அல்லேலூயா. ஆனால் இப்போ உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை சொல்லுங்க என்னன்னு சேர்ந்து, என் குடும்பத்தை நானே நடத்துவேன், என் குடும்பத்தை நானே நடத்துவேன், என் குடும்பத்தை நானே நடத்துவேன், யாரையும் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. யாரையும் சார்ந்திருக்க மாட்டேன். என் தேவன் எனக்கு பெரியவராக இருக்கிறார். தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கு. கிறிஸ்துக்கிட்ட வந்தால் நடக்கக்கூடிய அற்புதங்கள் ஆச்சரியமா இருக்கு. அப்படி நாம் எழுந்து நிற்கலாமா? இந்த அற்புதத்தை நாம் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளப் போகிறோம். தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்ல தொடங்கலாம். கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளுக்காக வாய் விட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? மௌனமாக ஜெபிக்கிற வரைக்கும் கர்த்தரை நீங்கள் பார்க்கவே முடியாது. மௌனமாக ஜெபிக்கிறவங்களுக்கு இயேசு வெளிப்படவே மாட்டார். மௌனமாக ஜெபிக்கிறவங்க அற்புதத்தை வாங்கவே முடியாது. வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஊரில் எல்லா பிரச்சனைக்கும் வாயத்தானே பயன்படுத்தணும். அதனால் பிரச்சனை பெருகுச்சு. இப்போ ஜீவனை பேசணும். நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்குது. வாய் விட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்ல தொடங்கலாமா? 38 வருஷமான வியாதியஸ்தனை குளமே கலக்கப்படாமலேயே ஒருவருடைய உதவியும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை அவனை சுகமாக்கினதுக்காக நன்றி சொல்ல தொடங்கலாமா? எல்லாம் வாய் விட்டு நன்றி சொல்ல தொடங்குங்க. நல்லா ஜீவிங்க, வாயை தெரிஞ்சவங்க. ஆமேன். தொழிலில் ஒரு மாற்றம். இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தரை பயந்து நோ, உன் தொழிலை நீயே பண்ணு, உன் குடும்பத்தை நீயே நடத்து, உன்னுடைய பொருளாதாரத்தை நீயே பார்த்துக்கோ. வேற இன்னொருத்தரை நம்பும் பொழுது தான் நீ சிக்கலில் மாட்டுவ. இன்னொருத்தரை காப்பாற்றுவ, இன்னொருத்தர் கொடுப்பான்னு நினைக்காத. முக்கியமாக ஒருத்தர் எப்போ கடங்காரன் ஆகிறான்னா இன்னொருத்தரை நம்புறதுனால தான் கடங்காரன் ஆகிறான். கர்த்தர் தருவார்னு நின்னா அற்புதம் நடந்துடும். எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இயேசுவின் நாமத்தில் நல்லா ஒப்படைச்சு செவிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருப்பதா. நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா சொல்லி சொல்லி நன்றி சொல்லுங்க. இப்படி செஞ்சீங்களே, என்னை மன்னிச்சிருங்க. கடந்த காலங்களில் யாரையோ நம்பி நான் வாழ்ந்தேன், நான் மன்னிச்சிருங்க. என் சந்தோஷத்தை யார்கிட்டையோ கொடுத்து வச்சுருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. யாரோ என்னை வாழ்க்கையை நடத்துவாங்கன்னு நம்பியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்குள்ளே நான் சந்தோஷமாக இல்லாமல் போயிட்டானே, உங்களை பெரியவராக பார்க்காம போயிட்டானே, உம்முடைய வல்லமைகளை புரிஞ்சிக்காமல் இருந்துக்கிட்டானே, நான் மனிதர்களை நம்பி வெளித்தோட்டத்தை நம்பி நான் முடிவு எடுத்துட்டேனே, என்னை மன்னிங்கப்பா, நான் உங்களைத்தான் நம்புறேன்னு சொல்லுவேன். இப்போ நான் ஜெபம் பண்ண போவேன். என்னோட சேர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே இடத்தில் வருகிறேன். இந்த காலை வேளையில் ஆராதிக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் எதிலெல்லாம் படுத்து கொண்டிருக்கிறார்களோ, எழும்ப முடியாமல் இருக்கிறார்களோ, சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எழும்புவார்களாக. ஓ, புதிய தொழில் ஒன்று கைக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால். புதிய தொழில் ஒன்று கைக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. தொழில் ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தில் இன்னும் வல்லமையாய் எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினால்.
வல்லமை வரங்கள் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினார். திரளான ஆத்துமாக்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினார். குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் மறையட்டும், ஐக்கிய குறைபாடுகள் மறையட்டும், சண்டைகள் மறையட்டும், புரிந்து கொள்ளாமைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினார். அந்த குடும்பம் சேர்க்கப்படுவதாக. கணவன் மனைவி பிள்ளைகளுடைய உறவை கெடுக்கிற எந்த மனிதர்களாக இருந்தாலும் ஒன்று மனம் திரும்பட்டும், இல்லாவிட்டால் அங்கே இல்லாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன். ராகாதானாதாவா இயேசுவின் நாமத்தினாலப்பா இப்பொழுதே படுக்கை மாறுகிறதுக்கு நன்றி. நல்ல நன்றி சொல்லலாமா? படுக்கை மாறுகிறது, அப்படியே கண்களில் பாருங்க. உங்க கண்கு படுக்கை மாறுகிறத பாருங்க. ஹல்லேலூயா. பலவிதமான அடிமைத்தனங்கள், பாவ அடிமைத்தனங்கள் மாறுகிறதை பாருங்க. அசுத்தமான போதை வஸ்துக்களை இயேசுவின் நாமத்தில் எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. அடிமைத்தனங்கள் மாறட்டும், போன் அடிமைத்தனங்கள் மாறட்டும், டிவி அடிமைத்தனங்கள் மாறட்டும், கவலை அடிமைத்தனங்கள் மாறட்டும். எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. ஹல்லேலூயா. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. கவரதலவா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தொழில் அடிமைத்தனம் மாறுவதாக, தொழில் அடிமைத்தனம் மாறுவதாக. ஷபலா கபலபா. தேவ நோக்கம் நிறைவேறுவதாக என்று நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே அனைத்து ஒப்படைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். எங்கள் ஒவ்வொருடைய படுக்கை மாறப்போகிறது என்று சொல்லி, அது மட்டும் இல்லை 9 மணி ஆராதனைக்கு ஆண்டவர் வரக்கூடிய எல்லா ஜனங்கள் மேலும் விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த தேவ ஆவியானுடைய ஐக்கிய ஸ்நேக சவகாச சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இயேசுவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதர் காணிக்கை தசமபாகம் கொடுக்க விரும்புகிறவர்கள் கொடுக்கலாம். காப்பி குடிச்சிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி ஒரு காலமும் ரம்யாவும் நித்யாவும் முதல் ஆராதனைக்கு வராதிருப்பார்கள்.